அப்படி போனால் அந்த வாசலில் வந்து 1000 பேர் நிற்கிறாங்க. ஐயோ மலைப்பாக இருந்தது. அப்போ வெளியிலிருந்து வந்து ஒரு 7 பேரை உள்ளே விட்றாங்க. அப்படி வந்து ஒரு விக்ரமன் சார் பார்க்குறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு 7 பேரில் வந்து உட்கார்றேன். இந்த 7 சேர் இருக்குது, உட்காருங்க அப்படின்னு வரிசையாக உட்காந்து. ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுங்க, ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. எழுதிங்கன்னாரு கொஸ்டினை. சொல்கிறாரு, எழுதுறோம். ஓகே, ஈவினிங் வந்துருங்க இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்படின்னா. அப்படி தான் முதல்ல பார்க்குறேன். இப்போ வந்து ஈவினிங் வரோம். அந்த 1000 பேர் 4 பேராக மாறிட்டோம். 4 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த 4ல் ஒருத்தர் தான் வேணும்ட்டாங்க. அந்த இன்டர்வியூ அது ரொம்ப கடுமையான இன்டர்வியூவாக இருந்தது. அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு ஒரு 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 அடுத்தடுத்த அடுத்த ஸ்டெப் அப்படி போய் தான் வந்து அதுக்குள்ளே வந்தேன் நான். 1000 பேர்ல ஒருத்தரை நீங்க? ஆமாம், இன்னொரு 2 பேர் நானும் இன்னொருத்தர் 2 பேர் வந்தோம். கடும் போட்டியில் அவ்வளோ 2 பேரையும் ஏற்றுக்கிட்டார். அவரையும் பிடிச்சிருச்சு. நான் சொல்கிறதும் நான் எழுதின டைலாக் எல்லாமே பிடிச்சிச்சு. அப்பவே தான் அந்த பாராட்டினார். நல்லா இருந்தது. அவங்க சில விஷயங்கள் வந்து டைலாக் ஆகட்டும், சீன் சொல்கிற விதமாகட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாராட்ட என்ன சொன்னார் அந்த சமயத்தில்? பாராட்ட என்ன சொன்னார் உங்களுக்கு?